Hi friends, நான் வந்து NCERT பேஸ் பண்ணி பயோமாலிகுல்ஸ் ஃபுல் லெசன் நடத்த போறேன். அதோட பார்ட் 1 வீடியோ தான் இது. இந்த வீடியோல நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி அப்புறம் அதோட கிளாசிஃபிகேஷன் இது ரெண்டும் பார்க்க போறோம். கார்போஹைட்ரேட்ஸ் இந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு என்ன தெரியுது? கார்போ வந்து கார்பனை டினோட் பண்ணுது. ஹைட்ரேட்ஸ்னா hydrates is nothing but a substance which has water அப்படிங்கலாம். அதான் hydrates. அதாவது substance with water தான் hydrates மோ. அப்ப carbohydratesனா hydrates of carbon. Okay hydrates of carbon na carbohydrates அப்படினா அர்த்தம் அந்த சப்ஸ்டன்ஸ்ல வந்து கார்பன் as well as வாட்டர் இருக்கு அப்படினு அர்த்தம். இப்படி தான் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தாங்க கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்ச மாலிக்யூல்ஸ் எல்லாமே CxH2O taken by அப்படிங்கிற ஜெனரல் ஃபார்முலால ஃபிட் ஆச்சு. இந்த ஃபார்முலாவை பார்த்தாவே தெரியுது கார்பன் இருக்கு வாட்டர் இருக்கு. அதனால இவங்க வந்து இதெல்லாம் இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன், அதனால இன்டர்ன் கார்போஹைட்ரேட்ஸ்னு கூப்பிடலாம் அப்படின்னு இது பண்ணாங்க. ஆனால் காலம் போக போக நிறையா புது சப்ஸ்டன்சஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா சில காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த ஜெனரல் ஃபார்முலால ஃபிட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் ராம்னோஸ், இதோட ஜெனரல் ஃபார்முலா C6H12O5. இதை வந்து நான் இந்த ஜெனரல் ஃபார்ம்ல எழுத முடியாது. ஆனா இப்போ குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா which is C6H12O6 இதை வந்து ஜெனரல் ஃபார்ம்ல எழுத முடியும். எப்படி? C6H2O taken 6 times. C6 6 2s are 12 O6. ஸோ அந்த ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்கு. பட் இந்த ராம்னோஸை வந்து இந்த ஜென்ரல் ஃபார்முலால அது ஃபார்மேட்டில் எழுத முடியாது. அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டிக் ஆசிட் அதோட ஃபார்முலா வந்து CH3COOH. இது வந்து இந்த ஜென்ரல் ஃபார்ம்ல ஃபிட் ஆகுது. ஆனால் இது வந்து கார்போஹைட்ரேட்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டியும் ஷோ பண்ணல. இந்த ஜென்ரல் ஃபார்ம்ல மட்டும்தான் ஃபிட் ஆகுது. C2H2O taken twice. அதனால அவங்க வந்து ஒரு புது டெஃபினிஷனை கொண்டு வந்தாங்க கார்போஹைட்ரேட்ஸ்க்கு. அதை என்னன்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் polyhydroxy aldehydes or ketones or the compounds which produce such unit on hydrolysis. அப்படின்னா என்னன்னா ஆப்டிகலி ஆக்டிவ்னா the compounds எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்லாம் பிளேன் போலரைஸ்ட் லைட்டை வந்து ரொட்டேட் பண்ண முடியுமோ அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஆப்டிகலி ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே ஆப்டிகலி ஆக்டிவ். அது மட்டும் இல்லாமல் தே ஆர் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ். பாலினா என்ன அர்த்தம்? மெனி. ஹைட்ராக்சி இந்த சென்ஸ் இங்க ஹைட்ராக்சில் குரூப், அதாவது OH குரூப்பை சொல்றாங்க. ஆல்கஹால் குரூப் ஹைட்ராக்சில் குரூப்மாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்லாம் வந்து ஹேஸ் மெனி OH groups containing compounds along with aldehyde and ketone. aldehydeனா CHO, ketone CO. அல்லது the compounds which produce such unit on hydrolysis. ஒன்னா வந்து ஒரே ஒரு மாலிக்யூல் அது வந்து ஒரு பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு அல்லது கீட்டோனா இருக்கும். இல்லைன்னா அந்த காம்பவுண்டை நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது பிரேக் டவுன், அதாவது ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸா உடஞ்சக்கு அப்புறம் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ என்னென்ன கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுவது? ஃபர்ஸ்ட் ஒன், இட் ஷுட் பி ஆப்டிகலி ஆக்டிவ். Second one,
it should either be a polyhydroxyaldehyde or a polyhydroxy ketone. Then the fourth one is, இது ரெண்டும் இல்லைன்னா அந்த காம்பவுண்டை தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி, அதாவது ஆப்டிக்கலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது நீங்கள் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்ல முடியும்னு கொண்டு வந்தாங்க. அப்போ என்னாச்சு, அசிட்டிக் ஆசிட் வந்து இந்த இதுலேருந்து ரூல் அவுட் ஆயிடுச்சு. ராம்னோஸ் கார்போஹைட்ரேட்டாக ரெகக்னைஸ் ஆயிடுச்சு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். என்னன்னா, எந்தெந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ஸ்வீட்டாக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சுகர் அப்படிம்பாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்வீட்டாக இருந்தால் அது சுகர்மோ கெமிஸ்ட்ரியில். பட் ஜென்ரலாக நம்ம சுகருங்கிறது சுக்ரோஸை மீன் பண்ணுறோம். பட் இன் கெமிஸ்ட்ரி ஸ்வீட்டாக இருக்கிற எல்லா கார்போஹைட்ரேட்டும் சுகர் தான். Lactose is a sugar. Sucrose is also a sugar. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. அது பேர் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆல்சோ known as சாக்கரைட்ஸ். இது வந்து கிரீக் வேர்ட் சாக்கரான் அப்படிலேருந்து டிரைவ் ஆயிருக்கு. சாக்கரான்னா சுகர்னு அர்த்தம். ஸோ இன்டர்ன் சாக்கரைட்ஸ் கால் பண்றோம். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா அதை தண்ணியில் போட்டால் என்ன ஆகும், அதாவது ஹைட்ரலைஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோனோசாக்கரைட். monosaccharide, oligosaccharide, then the third one is polysaccharide. First monosaccharide அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Monosaccharides are the carbohydrates which cannot be hydrolyzed further. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, they are already existing as polyhydroxy ketone or aldehyde. அதாவது நீங்கள் அதை அந்த மோனோசாக்கரைடை வந்து நீங்கள் ஹைட்ரலைஸே பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு பேசிக் ஃபார்மில் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது as polyhydroxy ketone or aldehyde. நேச்சுரலா 20 மோனோசாக்கரைட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு குளுக்கோஸ், கலக்டோஸ், ஃப்ரக்டோஸ், நம்ம டிஎன்ஏல இருக்கிற டிஆக்சிரைபோஸ், ஆர்என்ஏல இருக்கிற ரைபோஸ் எல்லாமே மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒலிகோசாக்கரைடு. எந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ஹைட்ரலைஸ் பண்ணால் 2 to 10 மோனோசாக்கரைட்ஸ் தருதோ அந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கு பேர் ஒலிகோசாக்கரைட்ஸ். அதாவது இப்போ ஒரு ஒலிகோசாக்கரைடு இருக்குன்னா அதை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 to 10 மோனோசாக்கரைட் கிடைக்கும். இப்போ அந்த மோனோசாக்கரைட்லாம் என்னது? It is either a polyhydroxy ketone or aldehyde. இப்போ இன்டர்ன் அது கார்போஹைட்ரேட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இந்த ஒலிகோசாக்கரைடு கார்போஹைட்ரேட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து லாக்டோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ். இதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் ஃபர்தர் வீடியோஸில் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒலிகோசாக்கரைடு எடுக்கிறீங்க, அதை தண்ணியில் போடுறப்ப உங்களுக்கு வந்து 2 மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்குதுன்னா அதை வந்து டைசாக்கரைடு. நீங்கள் எந்த ஒலிகோசாக்கரைடை தண்ணியில் போட்டிங்களோ அது பேர் டைசாக்கரைடு. சாக்கரைனா சுகர், டைனா 2 சுகர் கிடைக்குது. அதாவது அதை நீங்கள் தண்ணியில் போடுறப்ப யூ ஆர் கெட்டிங் 2 சுகர்ஸ். சுகர் இன் த சென்ஸ் கார்போஹைட்ரேட். ஸோ 2 கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸ் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம்.
இதே அந்த ஒலிகோசாக்கரைடு வந்து 3 மோனோசாக்கரைட்ஸ் தந்துச்சுன்னா அது வந்து ட்ரைசாக்கரைடு அப்படிம்போம். அதே மாதிரி டெட்ராசாக்கரைடு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி எக்ஸெட்ரா பென்டா ஹெக்ஸாசாக்கரைடு அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இன்னொன்று விஷயம் நோட் பண்ணோம்னா, இந்த இப்போ ஒரு ஒலிகோசாக்கரைடை நீங்கள் தண்ணியில் போறீங்க, 2 மோனோசாக்கரைடு கிடைக்குது. இந்த 2 மோனோசாக்கரைடும் சேமாகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதுறேன். இப்போ நீங்கள் வந்து மால்டோஸ் வந்து தண்ணியில் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 molecules ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்கும். குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். ஆனால் இதே லாக்டோஸை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் அண்ட் கெலக்டோஸ் கிடைக்கும். இது என்னதான் 2 சேம் மாலிகுலாக இருந்தாலும் இதை நீங்கள் டைசாக்கரைடு தான் சொல்லுவீங்க. ஓகேங்களா? இதில் டிஃப்ரெண்ட் மாலிகுலா இருந்தாலும் டைசாக்கரைடு. ஸோ அது சேமாக இருந்தாலும் பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன இண்டிவிஜுவல் மோனோசாக்கரைட்ஸ் தரணும், அதுதான் க்ரைட்டீரியா. ஒரு ஒலிகோசாக்கரைடு வந்து 10 குளுக்கோஸாக இருந்தால் கூட இட் இஸ் ஒலிகோசாக்கரைடு தான். இப்போ வந்து ஒரு ஒலிகோசாக்கரைடு இருக்குது, அதில் வந்து 10 மோனோசாக்கரைட்ஸ், இந்த 10மே குளுக்கோஸாக இருந்தாலும் கூட அது வந்து ஒலிகோசாக்கரைடு தான். ஓகேங்களா? ஸோ சேம் ரிப்பீட் ஆனாலும், சேம் மோனோசாக்கரைட் ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட்ஸ் ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, தட் இஸ் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாலிசாக்கரைடு. நேம்ல இருந்தே தெரியுது, பாலினா மெனி. ஸோ மெனி மோனோசாக்கரைட்ஸ், மோர் தேன் 10 மோனோசாக்கரைட்ஸ்லாம் சேர்ந்தா பாலிசாக்கரைடு. எக்ஸாம்பிள்னா கம், ஸ்டார்ச், நம்ம சாப்பிட்ற ஸ்டார்ச். நீங்கள் பயோலேயே நிறையா படிப்பீங்க, செல்லோஸ், கிளைகோஜன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ ஆல் ஆர் நோன் ஆஸ் பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்ஸ் வந்து ஜென்ரலாக ஸ்வீட்டாக இருக்காது, அதனால பாலிசாக்கரைட்ஸ்லாம் நான் சுகர்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம முதலே சொன்னோம், சில கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது ஸ்வீட்டாக இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் தான் சுகர் அப்படிம்போம். சின்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்வீட்டாக இல்லாதங்காட்டி நம்ம நான் சுகர்ஸ் அப்படிங்கிறோம்.